ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாரதி பஞ்சாயத்துல நின்று சொல்றாரு, இது எங்களோட புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை, அதுல தேவையில்லாம ஊர்க்காரங்க எதுக்காக வரீங்க அப்படின்னு கேக்குறாரு. பஞ்சாயத்துல சொல்றாங்க, உங்க புருஷன் பொண்டாட்டி தகராறு அப்படின்னா நீங்க உங்க பட்டணத்துல உங்க வீட்டுல வச்சிருக்கணும், இந்த மாதிரி கிராமத்துல வெளியில வந்து பிரச்சனை பண்ணீங்கன்னா நாங்க கேட்கதான் செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. 10 வருஷமா நீ கண்ணம்மாவை எப்படிலாம் கொடுமைப்படுத்திருக்கிற அப்படின்னு சண்முகம் எங்கிட்ட சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதனால தேவையில்லாம கண்ணமாட்ட வந்து பிரச்சனை பண்றது, வம்பு வளர்க்கறதெல்லாம் வேணாம், ஒழுங்கா ஊரு பக்கம் கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்றாங்க. பாரதி சொல்றாரு, அப்படிலாம் நான் கிளம்பி போக முடியாது, நான் சென்னைக்கு போறதா இருந்தா கண்ணம்மாவையும் என்னோட குழந்தைகளையும் கூட்டிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்றாரு. அது வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன், என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு பாரதி சொல்றாரு. பஞ்சாயத்துல கண்ணமாட்ட கேக்குறாங்க, இந்த தம்பி இந்த ஊர்ல இருக்கிறது உனக்கு விருப்பமா, நீ அவர் கூட வாழலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. கண்ணம்மா சொல்றாங்க, எனக்கு இவர் கூட பேச கூட விருப்பம் இல்ல, இன்னும் சொல்ல போனா அவர் இந்த ஊர்ல இருக்கிறது எனக்கு விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாரதிட்ட இப்ப பஞ்சாயத்துல சொல்றாங்க, கையில கட்டிருக்க கட்ட அவுத்தோட சொல்றோம், நீங்க ஒழுங்கு மரியாதையா ஊரை பார்த்து போயிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கண்ணம்மா மாமா கணபதியும் சொல்றாரு, வாங்க டாக்டர் நம்ம பேசாம ஊரை பார்த்து போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பாரதி ரொம்ப அடமெண்டா இருக்கிறாரு, கண்ணம்மாவும் குழந்தைகளும் வராம நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பாரதியை இப்போ பஞ்சாயத்துல இருந்து ஒரு ஆள் புடிச்சு தள்ளி விடுறாரு. அண்ணம்மா ஆனா எந்த ரியாக்ஷனும் காமிக்காம அமைதியாவே நின்றுட்டு இருக்கிறாங்க. பாரதி இப்போ அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. கண்ணம்மா, அப்பா நீ ஸ்கூலுக்கு போமா, நாங்க வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்ததான் கண்ணம்மா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. போற வழியில கண்ணம்மாவோட முறை பையன் அவங்கள தடுத்து நிப்பாட்டுறாங்க. நீங்க கண்ணம்மா தானே, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. நான் இந்த ஊர் நாட்டாம பையன், பேரு செல்லப்பாண்டி அப்படின்னு சொல்றாரு. ஒரு வகையில நான் உங்களுக்கு மாமா பையன் தான் அப்படின்னு சொல்றாரு. கண்ணம்மா சொல்றாங்க, நீங்க வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க, நான் இந்த ஊர் திருவிழாவுக்கு வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதான் இப்ப வந்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்றாரு அவரு. இந்த தடவை ஊர் திருவிழாவுக்கு நான் உங்களை எல்லா இடத்தும் கூட்டிட்டு போய் சுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. என்னோட நம்பர் வேணா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த டாக்டர் பத்தில நீங்க கவலைப்படாதீங்க, என்ன மீறி யாரும் உங்க கிட்ட வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. கண்ணம்மாவுக்கு கோபம் வந்துருது. உங்க பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க. என் பேரு பாண்டி அப்படின்னு சொல்றாரு அவரு. கண்ணம்மா சொல்றாங்க, இங்க பாருங்க பாண்டி, எனக்கும் டாக்டருக்கும் 1000 பிரச்சனை இருக்கும், அதுல தலையிடுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, அவரை பத்தி பேசுறதுக்கும் உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏதாவது உருப்படியான வேலை இருந்தா அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க கண்ணம்மா. அடுத்ததான் இப்போ பாரதிக்கு சௌந்தர்யா கால் பண்றாங்க. கண்ணம்மா மாமா பாரதி போன் அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டுறாரு, பேசுங்க அம்மா கூட அப்படின்னு சொல்றாரு. சௌந்தர்யா பாரதிட்ட கேக்குறாங்க, கண்ணம்மாவை தேடி கண்டுபிடிச்சிட்டியா பாரதி அப்படின்னு கேக்குறாங்க. பாரதி சொல்றாரு, கண்ணம்மா இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேமா அப்படின்னு சொல்றாரு. மதுரை கொட்டாம்பட்டி பக்கத்துல சிங்கம் புனரி அப்படின்ற கிராமத்துல தாமா அவ இருக்கிறா அப்படின்னு சொல்றாரு. இதுக்காக அவ போனா அவ்வளவு தூரம் அப்படின்னு கேக்குறாங்க சௌந்தர்யா. சண்முக மாமாவோட பூர்வீக ஊர் இதுதானாமா அப்படின்னு சொல்றாரு பாரதி. கணபதி இப்ப சௌந்தர்யாட்ட சொல்றாரு, எங்க 2 பேரையும் பஞ்சாயத்துல கூட்டிட்டு போய் நிப்பாட்டிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்றாரு. சௌந்தர்யா, யாரு பாரதி இடையில பேசுறது அப்படின்னு கேக்குறாங்க. என்னம்மா உங்களுக்கு என்னோட குரல் தெரியலையா, நான் தான் கண்ணம்மாவோட மாமா கணபதி அப்படின்னு சொல்றாரு அவரு. எங்க 2 பேரையும் இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது, ஊரை விட்டு போகணும் அப்படின்னு பஞ்சாயத்துல சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு கணபதி சொல்றாரு. பாரதி சொல்றாரு, நான் ஊர் சொல்றதெல்லாம் கேட்க போறது இல்லம்மா, நான் மறுபடியும் அங்க வரதா இருந்தா அது கண்ணம்மா குழந்தைகளோட தான் வருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஊர்க்காரங்களே உனக்கு எதிரா இருக்கிறப்ப நீ எப்படி பாரதி அங்க இருக்க முடியும் அப்படின்னு சௌந்தர்யா கேக்குறாங்க. இந்த உலகமே எதிர்த்தாலும் சரி, கண்டிப்பா கண்ணம்மாவையும் குழந்தைகளையும் கூட்டிட்டு தாமா நான் வருவேன் அப்படின்னு பாரதி உறுதியா சொல்லிடுறாரு. ராமன் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி கண்ணம்மா இருக்கிற இந்த ஊரு தான் இனிமே எனக்கும் ஊரு அப்படின்னு சொல்லிடுறாரு பாரதி. அவளை கூட்டிட்டு வர வரைக்கும் நான் இந்த ஊர்ல தாமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு பாரதி. அடுத்ததா ஸ்கூல்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. கண்ணம்மா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சமைச்சிட்டு இருக்கிறாங்க. அங்க சமையல் பண்ற பாட்டி சொல்றாங்க, நீ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு கண்ணம்மா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா கண்ணம்மா இப்ப அவங்க சமைச்ச சாப்பாடை ஹேமா லட்சுமி 2 பேருக்கும் ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. ஹேமா கண்ணம்மாட்ட, டாக்டர் இங்க வந்தாராமா அப்படின்னு கேக்குறாங்க. பிரசிடென்ட் தாத்தா பிரின்சிபல் சார்ட்ட சொல்லிட்டு இருக்கிறத நான் கேட்டேம்மா அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மா ஆமான்னு சொல்றாங்க. ஊர்க்காரங்க அவரை வரக்கூடாதுன்னு திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த டாக்டர் ஏமா நம்மளை தேடி வந்து இப்படி தொல்லை கொடுக்குறாரு அப்படின்னு லட்சுமி ரொம்ப கோவமா பேசுறாங்க. கண்ணம்மா சொல்றாங்க, நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கிறேன், இதெல்லாம் பெரியவங்க பிரச்சனை, நாங்க பாத்துப்போம், இதை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது, உங்க படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க அப்படின்னு கண்ணம்மா சொல்லிடுறாங்க. அடுத்ததான் அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குற டீச்சர் வராங்க. கண்ணம்மாட்ட, நீங்க குடியிருக்கிறீங்களா அழகர் சாமி, அவங்களோட பேத்தி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மா, ஹேமா, லட்சுமி 3 பேரும் இப்போ பூஜாவை பாக்குறதுக்காக போறாங்க. சமையல் பண்ற அந்த பாட்டி சொல்றாங்க, இந்த பூஜா இப்படிதான் அடிக்கடி மயக்கம் போட்டு விழுவா, எங்களுக்கு இது பழகி போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ சத்து குறைபாடுன்னு சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனீங்களா அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க.
அந்த பாட்டி சொல்றாங்க, இங்க டாக்டர் எங்கம்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. டவுன்ல போய் பெரிய ஹாஸ்பிட்டல்ல காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள எங்களுக்கு பழகி போச்சு இவ மயக்கம் போடுறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாட்டி சொல்றாங்க, இவ குடிக்கிறதுக்காக எலுமிச்சம்பழத்துல உப்பு சக்கரை போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹேமா லட்சுமி 2 பேரும், என்ன பூஜா நீ இப்படிதான் அடிக்கடி மயக்கம் போடுவியா அப்படின்னு கேக்குறாங்க. பூஜா சொல்றாங்க, ஆமா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல பயமா தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் எனக்கு பழகி போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு பூஜா சொல்றாங்க. பூஜா அப்படி சொல்றதை கேட்டதும் கண்ணம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.